அன்பு மருமகனே, என் அன்பு மருமகனே, ராஜநீதி தந்திரம் இது இரண்டிற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. அது நாகத்தின் நாவை போன்றது. எந்த இடத்தில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் அதை அப்படி பயன்படுத்த வேண்டும். ஓகே டன். இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டோன்னே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ யாரை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்மளோட விஜய் டிவியில் வந்து மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சீரீஸ் வந்து போயிட்டு இருந்தது. அந்த மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொன்னாக்கா அது சகுனி கேரக்டராக இருக்கும், இன்னொன்று கிருஷ்ணர் கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டர் இருந்தால் தான் அந்த மகாபாரதம்ங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமே நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சகுனி கேரக்டரை வந்து ஒருத்தர் தாங்கி நடிச்சிருந்தாரு. அந்த சகுனி கேரக்டருக்கு உயிர் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பேசப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தது சகுனி கேரக்டர். அப்படி வந்து அந்த கேரக்டர் பண்ணது யார், அவரை பற்றி வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அவரை பற்றியான ஒரு பயோடேட்டான்னு சொல்லாமே, அவரை பற்றியானதான் நம்ம பேச போகிறோம். அதுக்காக தான் அந்த வாய்ஸும் சொன்னேன். அது அந்த அளவுக்கு வந்து அடாப்டாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் தேர்த்திக்கிறேன். சரியா? சரி, வாங்க அவரை பற்றி பார்க்கலாம். ஓகே, இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா பிரணீத் பாட் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்துட்டு 1980 பிறக்கிறாரு. இவருக்கு இப்போ வந்து 39 வயசு ஆகுது. ஆனால் வந்து அந்த கேரக்டரோட வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நாலேஜாக நடிச்சிருப்பாரு. ஒரு சீன்லையும் செதுக்கியிருப்பாருன்னு சொல்லலாம். அப்படி வந்துட்டு இவர் வந்து எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்ரீநகர், அதாவது ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து இவரோட பிறப்பிடம் இருக்குது. அடுத்தது வந்து இவர் வந்து வளர்றாரு. இவர் வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. இன்ஜினியரிங் முடித்த கையோட என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா விப்ரோவில் ஜாயின் பண்ணுறாரு, ஐடியில். இவரோட லைஃப் வந்து எப்படியே விப்ரோவில் போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து அவரோட லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா 2002 வருடம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா இவங்க வந்து ஸ்ரீநகர்லேருந்து மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு சைடில் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் போகுது. எதில் அப்படின்னு சொன்னாக்கா ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து அப்போ ஒரு துறை எடுக்கிறாரு, மாடலிங் துறை எடுக்கிறாரு. இவர் வந்து மாடலிங் இருக்கிறப்போ 2004 வந்து இந்த சம்பவம் நடக்குது. அப்போ வந்து நிறைய வந்து டெலிவிஷனில் வந்து கமிட் ஆகுறாரு. இவர் வந்து 2004, 5, 6, 7, 8, 9, 10 போயிட்டு இருக்கு. இவர் வந்து நிறைய வந்து டெலிவிஷனில் இவரோட முகம் தெரிகிற அளவுக்கு வந்து சீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி வந்து இவரை பார்த்துட்டு 2011 வருஷம் வந்து இந்த மகாபாரதம் இப்போ கூட வந்து அதை ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மகாபாரதம் அந்த சீரியலுக்கு வந்து சகுனி கேரக்டருக்கு வந்து இவரை வந்து ஆடிஷன் பண்ணுறாங்க. இவரோட வந்து ஹைலைட்டே வந்து அந்த ஒரு கண்ணை வந்து இப்படி மடக்கிட்டு இன்னொரு கண்ணில் வந்து பேசுறது. அதில் வந்து அந்த டயலாகே வந்து அருமையாக வந்து அதை கன்வே பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரியான செயல்கள் வந்து இவர்கிட்ட இருக்கிறதுனால வந்து இவரை வந்து உடனே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்படி வந்து 2011 கிடைச்சது தான் இந்த சகுனி கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்பவுமே வந்து பிரபலமாக பேசப்படுது. ஹிந்தி துறை ஃபுல்லாமே வந்து பேசுகிறாங்க. அவரோட வந்து புகழ் நிறைய இடத்துக்கு போகுது. இப்படி போகிறப்ப தான் வந்து அடுத்த வருஷம் 2012 என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த மகாபாரதத்துக்காண்டி வந்து நெகட்டிவ் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து அவார்டு வந்து இருக்கு, டெலிவிஷன் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவுமே வந்து அதை வச்சு அவர் பெருமைப்படுறாரு. ஏன்னா வந்து அவர் பெருமைப்படுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து எத்தனை பேர் வந்து மகாபாரதத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதில் வந்து சகுனியோட கேரக்டர் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி வந்து இந்தியன் டெலிவிஷன் அவார்டு வாங்கிட்டு வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் வந்து அவருக்கு இன்னும் வந்து அவரோட புகழை வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் அவருக்கு கையில் கிடச்சிது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா 2014 வருஷம் வந்து பிக் பாஸ் சீசனில் இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதையும் வந்து ஒரு நல்லா தான் அவர் பயன்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து லவ் வந்துட்டு இவருக்கு ஆல்ரெடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ 2015 வருஷம் இவங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்குது. அவங்களோட பேர் வந்து காஞ்சன் சர்மா. அவங்களோட வந்து அவங்களுக்கு மேரேஜ் நடக்குது. அவங்களோட லைஃப் வந்து இன்னும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் வந்து நம்மளோட பிரணீத் பாட்டோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் அவர் வந்து நிறைய வந்து சீரியல்ல வந்து கமிட் ஆகணும், அவர் வந்து இன்னும் வந்து படங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போலவே எனக்கும் ஆசை இருக்கு. கண்டிப்பா அவர் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. மகாராஜாவின் புகழ் ஓங்குக.